يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் ஸலவாத்தும் தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகுமா. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கூட, மழை பெய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட அல்லாஹுக்காக நேரம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கிற எங்களுக்கு எதற்காக வந்தோமோ அதனுடைய பூரணமான கூலியை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும். இங்கு பேசப்படுகின்ற குர்ஆன் ஹதீதுகளை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஆரம்பமாக நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அவன் சந்திக்க இருக்கின்ற இரண்டு வாழ்க்கைகள். ஒன்று ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை. இரண்டாவது யௌமுல் கியாமா, கபருடைய வாழ்க்கை முடிந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மறுமையினுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கை குறித்தும் இஸ்லாம் எங்களுக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டல்களையும் எப்படிப்பட்ட காட்சிகளையும் சொல்லி காட்டுகின்றது. அதை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்றோம். அது குறித்து இஸ்லாம் எப்படியான செய்திகளை எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காகவும் எங்களுடைய தவறுகளை திருத்தி நாங்கள் உண்மைக்குண்மையான ஒரு இறை விசுவாசியாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியான உபதேசங்களை செய்கின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஆரம்பமாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் அறிஞர்கள் 5 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது கட்டம் ஆலமுல் பர்ஸஹுக்கு முன்னால், ஆலமுல் ஹயாத்து துனியாவுக்கு முன்னால், ஆலமுல் அர்வாஹ். நாங்கள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் ரூஹுகளுடைய உலகத்தில் இருந்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அலஸ்து பி ரப்பிக்கும், எல்லா ரூஹுகளையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து அந்த ரூஹுகளிடம் அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் இல்லையா உங்களுடைய இறைவன் என்று கேட்ட பொழுது நாம் எல்லோரும் சொல்லியிருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில், காலு பலா, ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு கடவுளாக இருக்கிறாய், நீதான் எங்களுடைய இறைச்சகன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் இந்த உலகுக்கு வருவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹிலே வாக்குறுதி கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அல்லாஹோடு நாம் பேசியிருக்கிறோம், எங்களுடைய ரூஹ் அல்லாஹோடு பேசியிருக்கிறது. எங்களில் யாருக்காவது நாம் அல்லாஹோடு பேசியது நினைவிருக்கிறதா என்றால் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை மறக்கடித்து விட்டார். ஆனால் அல்லாஹுவை நாங்கள் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இப்ப ஞாபகத்தில் இல்லை. உலகத்தில் ஒரு கட்டத்தில் நாங்கள் அல்லாஹுவை நீதான் எங்களுடைய இறைவன் என்று மீண்டும் சாட்சி கூறுவோம். எப்ப? தெரிந்தவர்கள் சொல்லுங்க. நாளை மறுமையில கணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம அந்த பாடத்தை தொடர்ந்து பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மறுமையில மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தோற்றத்தை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ரப்பை மறுமையில் நாங்கள் பார்ப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஆம். எப்படி ஒரு பூரண சந்திரனை எந்த மேகங்களும் மறைக்காமல், எந்த வானமும் மறைக்காமல் உங்களால் தெளிவாக அந்த பௌர்ணமி நிலவை பார்க்க முடியுமோ, அதுபோல் நாளை மறுமையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அப்ப மூமின்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய தோற்றத்தை மூமின்களுக்கு காட்டுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
உங்களுடைய ரப்பு யார் என்று அவர்களிடத்தில் கேட்கப்படும். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிஜமான தோற்றம் அல்லாத ஒரு தோற்றத்தில் வருவான். அப்பொழுது மூமின்கள் சொல்வார்களா, நீ எங்களுடைய ரப்பு இல்லை. மீண்டும் அல்லாஹு தஆலா தனக்கே உரித்தான உண்மையான ரூபத்தில் வருவான். அப்பொழுதுதான் மூமின்கள் சொல்வார்கள், நீதான் எங்களுடைய ரப்பு. அப்ப அல்லாஹ் கேட்பான், நான் தான் உங்களுடைய ரப்பு என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள்? இந்த சந்தர்ப்பம் தான் ரப்பை நாங்கள் ஆலமுல் அர்வாஹிலே கண்டோம், அவனோடு பேசினோம், அது மூமின்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், உன்னை நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம் என்று மூமின்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அப்படியே சொல்லி காட்டுகிறார். உன்னை நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம், அதை வைத்து சொல்கிறோம், நீதான் எங்களுடைய ரப்பு. எனவே அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்லுவான். மூமின்கள் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவார்கள் என்ற நீளமான ஹதீஸ் வருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதனை இமாம்கள் பிரிக்கின்ற பொழுது அவன் ஆலமுல் அர்வாஹ் ரூஹுகளுடைய உலகத்தில் இருந்தால் அது நிரந்தரமானது அல்ல. தாயினுடைய கருவறையில் ஒரு சிசு உருவாகினால் அந்த ரூஹ் அந்த தாயினுடைய கருவறையில் வந்து அந்த சிசுவுக்கு ஊதப்பட்டால் இரண்டாவது உலகம் ஸ்டார்ட் ஆகிறது. ஆலமுல் அர்ஹாம், கருவறை வாழ்க்கை. இந்த கருவறை வாழ்க்கையும் நிரந்தரமானதல்ல. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் கருவறையினுடைய வாழ்க்கை முடிகிறது. மூன்றாவது ஆலமு துனியா, இந்த உலக வாழ்க்கை. நாங்கள் பிறந்து குழந்தையாக இந்த உலகத்தில் வளருகிறோம், வாழுகிறோம். இந்த வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல. ஒரு காலத்தில், ஒரு வயதில், ஒரு நிமிடத்தில் எங்களுடைய ரூஹ் பறிக்கப்படும். அப்ப ஆலமு துனியாவும் முடிவடைந்து விட்டால் அடுத்து நாம் சந்திக்க இருக்கின்ற நான்காவது வாழ்க்கை தான் ஆலமுல் பர்ஸா, கபருடைய வாழ்க்கை, பர்ஸுடைய திரைமறைவான வாழ்க்கை. இதே ஒரு மூமின் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எங்களுடைய ஈமானில் ஒரு பகுதி கபருடைய அதாபை, கபருடைய வாழ்க்கையை, கபரில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் நம்பியாக வேண்டும். அது சில வேளை மனிதனுடைய புத்திக்கு படாது. இப்போ கபரிலே வேதனை நடக்கிறது என்று சொல்கிறோம், கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது என்று சொல்கிறோம், மனிதனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா நாங்கள் கபரில் அடக்கி விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இடையில அவருக்கு ரூஹ் கொடுக்கப்படுகிறது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் ஓடி போய் நாங்கள் தோண்டி பார்த்தால் அப்படி எந்த சம்பவத்தையும் கபர்களுங்களால் பார்க்க முடியாது. அடக்கப்பட்ட மையத்து கொஞ்ச காலத்தில் அப்படியே உக்கி மண்ணோட மண்ணாக ஆகி போவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் எப்படி அவருக்கு கபருடைய அதாப் இருக்கிறது என்று நாங்கள் புத்தியை கொண்டு சிந்திக்க முடியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அதை சமஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டு. அப்படி இல்லை என்றால் ஃபிரௌனுக்கு கபருடைய வேதனை இல்லை என்று நாங்கள் மறக்க வேண்டியது. அதே மாதிரி ஒருவர் ஃப்ளைட்டில் போனார், இறங்கி சாம்பலாக போய்விட்டார், அவருக்கு ஆலமுல் பர்ஸஹ் இல்லை என்று சொல்ல வேண்டியது. ஒருவர் கடலில் மூழ்கினார், அவரை முழுமையாக மீன் அப்படியே சாப்பிட்டு விட்டது, அவருக்கு ஆலமுல் பர்ஸஹ் இல்லை என்று சொல்ல வேண்டியது. எனவே கபரில் அடக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் ஆலமுல் பர்ஸஹ் என்பதல்ல. இந்த உலகத்தில் எவர் எந்த நிலையில் மௌத்தானாலும் அவருக்கு ஆலமுல் பர்ஸஹ் என்கின்ற எங்களுடைய புத்திக்கு படாத ஒரு உலகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் மறுமை ஏற்படும் வரைக்கும் பர்ஸஹுடைய திரைமறைவான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறார். அப்ப இதை ஒரு மூமின் நம்பியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர். எங்களுக்கு தெரியும், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு தஆலா சுவர்க்கம் நுழைகின்றவர்களில் முதலாவது நபராக வைத்திருக்கிறார். இதை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர். யா அல்லாஹ், உன்னிடத்தில் கபருடைய வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நடிகார்களே, கபருடைய வாழ்க்கை என்பது, ஆலமுல் பர்ஸஹ் என்பது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. அதை நாங்கள் பார்க்க இருக்கோம். ரசூலுல்லாஹ் என்னென்ன செய்திகளை கபர் சம்பந்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அறிஞர்கள் நான்காவதாக வகைப்படுத்தும் போது ஆலமுல் பர்ஸஹ் என்பது அதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எதுவரைக்கும் ஆலமுல் பர்ஸஹ் நாங்கள் வாழணும்? மறுமை ஏற்படும் வரைக்கும் தான் வாழணும். மறுமை ஏற்பட்டு விட்டால் ஆலமுல் பர்ஸஹ் முடிந்துவிடும். யோசிச்சு பாருங்க, ஆதம் நபி தொடக்கம்
மறுமை ஏற்படும் வரைக்கும் யாரெல்லாம் மௌத்தாகிறாங்களோ அத்தனை பேரும் ஆலமுல் பர்சஹ்ல தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மரணித்தவரும் இன்னும் ஆலமுல் பர்சஹில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் மரணித்து இன்று மரணித்து எங்களை நல்லடக்கம் செய்கிறார் என்று வைப்போம். இன்னொரு 10,000 வருடத்துக்கு பிறகுதான் மறுமை ஏற்படும் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த 10,000 வருடமும் நாங்கள் ஆலமுல் பர்சஹில் இருக்க வேண்டும். எனவே இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அடிப்படையான அம்சம் என்ன தெரியுமா? அந்த ஆலமுல் பர்சஹ் கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கு வாழுகின்ற ஒரு 60-70 வருட வாழ்க்கை அதற்கு உண்டானதாக நான் அமைக்காவிட்டால் மறுமை ஏற்படும் வரைக்கும் அந்த கபரில் நமக்கு அடிவிடும். அந்த ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கிறோம், என்னென்ன வேதனைகள் எப்படி பயங்கரமாக இருக்கும். இந்த 60-70 வருட வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லையானால் மறுமை எப்பொழுது ஏற்படும் என்று தெரியாத அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அவனுடைய கலாகத்தில் இருக்கிறது. அதுவரைக்கும் அந்த வேதனையை நாங்கள் அனுபவித்தாக வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். இல்லையா ஒரு மூமினாக அல்லாஹுக்கு பொருத்தமானவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தானால் அவருடைய ஆலமுல் பர்சஹுடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இறுதி வாழ்க்கை யௌமுல் கியாமா, மறுமை நாளுடைய வாழ்க்கை. இந்த மறுமை நாளுடைய வாழ்க்கையை தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல் ஆகிரத்து ஹைரு வ அபகா அல்லாஹ் சொல்றார். இந்த வாழ்க்கைக்கு அழிவில்லை. நாங்கள் ஏற்கனவே பார்த்த 4 வாழ்க்கையும் முடிந்துவிடும். ஆலமுல் அர்வாஹும் நிரந்தரமில்லை, ஆலமுல் துனியாவும் நிரந்தரமில்லை, ஆலமுல் பர்சஹும் நிரந்தரமில்லை, ஆலமுல் அர்ஹாம் கருவறை வாழ்க்கையும் நிரந்தரமில்லை. ஆனால் எங்களுடைய யௌமுல் கியாமா என்கின்ற மறுமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அங்கே உங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு ஒன்றில் நீங்கள் சுவர்க்கவாதி அல்லது நரகவாதி என்று சொல்லப்பட்டதன் பின்னால் மறுமையில் நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பீர்கள். அங்கே உங்களுக்கு மௌத்து இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் உங்களுக்கு சிறந்த வீடு, அதுதான் உங்களுக்கு சிறந்த தங்குமிடம். வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, முந்திய உலக வாழ்வை விட உங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்ற மறுமை வாழ்வுதான் ரொம்ப சிறந்தது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மூமின் இந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தை விட மறுமைதான் எனக்கு நிரந்தரமான வீடு என்கின்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு திடகாத்திரத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினால்தான் நாம் செய்கின்ற இபாதத்து உயிரோட்டமாய். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு சம்பவம் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சம்பவம் என்ன சம்பவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்ன வழக்கு? ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டு சுவரை மதிலை கட்டுவதற்காக முற்படுகின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரருடைய ஒரு மரம் அந்த சுவரை அமைப்பதற்கு தடையாக இருக்கிறது. அவரிடத்தில் போய் இந்த மரத்தை எனக்காக விட்டுத்தாருங்கள் அல்லது தரித்து விடுங்கள், நான் சுவரை கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கவில்லை. எனவே அவரை அழைத்து இந்த மதிலை கட்டுவதற்காக சுவரை அமைப்பதற்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த அந்த மனிதனை அழைக்கிறார். அழைத்து சொன்னார்கள், இந்த உங்களுடைய மரத்தை அவருடைய சுவரை கட்டுவதற்காக நீங்கள் விட்டு கொடுத்தால் என்ன? அவர் இல்லை யா ரசூலல்லாஹ், அது என்னுடைய மரம், நான் விட மாட்டேன் என்று சொன்னார். சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறை சொன்னார்கள், எனக்காக அந்த மரத்தை அவருக்கு விட்டு கொடுக்கலாமே. இல்லை யா ரசூலல்லாஹ், விட முடியாது, அது என்னுடைய மரம், எனக்கு விருப்பமான மரம், விட மாட்டேன். 3வது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மரத்தை அவருக்காக இந்த உலகத்தில் நீங்க விட்டு கொடுத்தால் இதை போல ஒரு மரத்தை அல்லாஹ் சுவர்க்கத்தில் உங்களுக்கு தருவான். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், விட முடியாது. அப்போ உரிமையாளர் மறுத்தால் அதற்கு பிறகு யாரும் எதுவும் பேச முடியாது. அது அவருடைய உரிமை. அவர் விட்டு கொடுத்தால் தான் எடுக்கலாம், இல்லை என்றால் இல்லை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அது அவருடைய மரம், அவர் விட்டு தர மறுத்து விட்டார். இந்த சபையில அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையினுடைய பெருமதி அவர் புரிந்து கொண்டார். உடனே இந்த மனிதனுடைய வீட்டுக்கு போனார். ரசூலுல்லாஹ்விடத்தில் இப்படி பேசப்பட்டது, நீங்கள் தர மறுத்து விட்டீர்கள், இந்த மரத்தை எனக்கு தருவீர்களா? இதற்கு பகரமாக எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் 600 ஈச்ச மரங்கள் இருக்கு, நீங்க ஒரு மரத்தை தான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள். அந்த 600 ஈச்ச மரங்கள் நிறைந்திருக்கிற தோட்டத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், இந்த ஒரு மரத்தை எனக்கு தருவீர்களான்னு கேட்டார். அவரும் பார்த்தார், இது லாபமாக இருக்கிறது என்று
ஓகே இந்த மரத்தை உங்களுக்கு தருகிறேன், அதை என்னுடைய பேரில் எழுதித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரது குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே அந்த தோட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் இப்படி ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது, அவர் தர மறுத்து விட்டார், நான் அவரிடத்தில் போய் பேசி அந்த மரத்தை வாங்கிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ். இப்பொழுது இந்த மரத்தை நான் அவருக்கு கொடுத்தால் நீங்கள் சொன்னீர்களே சுவர்க்கத்தில் ஒரு மரம் எனக்கு கிடைக்கும் என்று, அந்த மரம் எனக்கு கிடைக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அபூ தஹ்தாவுக்கு சுவர்க்கத்தில் காய்த்து குலுங்குகிற ஒரு மரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னார். அந்த சந்தோஷத்தில் அப்படியே வீட்டுக்கு போகிறார். வீட்டிலே அந்த அவருடைய தோட்டத்திலே வீட்டுக்குள்ள மனைவி இருக்கிறாள். யா உம்ம தஹ்தா, உம்மு தஹ்தாவே, வீட்டை விட்டு வெளியிறங்குங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வா. மனைவி கேட்டால் என்ன நடந்தது? இல்லை, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் விற்று விட்டேன் என்று சொன்னார். அந்த மனைவியினுடைய ஈமான பாருங்கள். அந்த மனைவி சொல்கிறார், அப்படி என்றால் அந்த வியாபாரம் இலாபமானது தான் என்று சொன்னார். மனைவி குடும்பத்தோட தன்னுடைய பொட்டி புடக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியிறங்கினார் என்று பார்க்கிறோம். இப்ப கணியத்துக்குரிய சகோதரிகள், ஏன் சொல்கிறேன் என்றால், சுவர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்காக அந்த சஹாபாக்கள் தன்னுடைய மிக பெரும் பெருமதிகளை இழக்க தொடங்கினார். அவர்களுடைய முழு இலக்கும் மறுமையாகத்தான் இருந்தது. அந்த மறுமையில ஒரு ஜானளவு இடம் கிடைக்குமாக இருந்தாலும் அவர்களுடைய உலகத்தை அப்படியே துறந்தார்கள். எங்களை இந்த வீடுகளை எல்லாம் விட்டு போட்டு நீங்க போங்க, எங்கன்னான போங்க என்று சொன்னால் போவோமா? நம்ம சொந்த வீரை விட்டு நாங்கள் வெளியிறங்குவோமா? ஆனால் அந்த சஹாபாக்கள் ஏன் ஹிஜ்ரத் போனார்கள்? மக்காவை விட்டு, சொத்துக்களை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு ஹபஷாவுக்கு போனார்கள். அங்கிருந்து மீண்டும் மதீனாவுக்கு போனார்கள். இப்படி அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு அப்பதான் வந்தவர்கள், அப்பொழுதுதான் ஈமானின் சுவையை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை தூக்கி எறிவதற்கு ஒரு கணமும் பின்னுக்கு நிற்கல. மறுமையா உலகமா என்கின்ற தராசில் இருக்கப்பட்ட பொழுது மறுமைக்குத்தான் அந்த சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறபடி அதான் ஈமான். அந்த மறுமையினுடைய பாடத்தை உண்மைக்குண்மையாக ஒரு மூமின் படித்தால், அந்த காட்சிகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வருமாக இருந்தால், இந்த உலகத்தை நாங்கள் ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கும் பொருட்டாக கருத மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடந்து போகிற பொழுது செத்து போன ஒரு ஆடு கிடக்கிறது, இந்த ஆட்டை காட்டி இதை ஒரு திருகத்துக்கு உங்களில் யாரு பெற்றுக் கொள்வார் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூலுல்லாஹ், இது உயிரோடு இருந்தாலே நாங்கள் வாங்க மாட்டோம், அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கிறதே, இது செத்து போய் யாராவது வாங்குவாங்க அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி இந்த ஆடு உங்களுக்கு பெருமதி இல்லாத ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல் தான் இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி அற்றது என்று சொன்னார். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறது. முன் சென்ற சமுதாயங்களை விட நாம் நிம்மதியாக வாழுகிறோம், நிம்மதியாக உடுக்கிறோம், நிம்மதியாக உண்ணுகிறோம். எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு அழகான ஒரு தங்குமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எல்லா வசதிகளையும் எங்களுக்கு பூரணமாக தந்திருக்கிறார். இந்த நூற்றாண்டில் எல்லா தொழில்நுட்பங்களையும் அல்லாஹ் எங்களுடைய கையிலே தந்திருக்கிறார். அந்த சஹாபாக்கள் பட்ட எந்த கஷ்டமும் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பள்ளிகள் ஏசி பள்ளிகளாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தொழுகின்ற தொழுகையில் கூட எங்களுக்கு கஷ்டமில்லாத அளவுக்கு எங்களுடைய எல்லா அம்சங்களையும் நியமத்துக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்திருக்கிறார். தந்து போட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல, இந்த இன்பங்கள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல, மறுமையினுடைய இன்பம் இருக்கிறதே அது உங்களுக்கு நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்றான். இங்கு உங்களுக்கு தடுக்கப்பட்ட அத்துணை அம்சங்களையும் அங்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதிப்போம், ஹலாலாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த பாடங்களை ஒரு மூமின் ஏன் படிக்க வேண்டும் என்றால், அவன் இந்த உலகத்தில் மூழ்கி போய்விடாமல் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக அவன் முற்படவும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் அவன் முதலாவது சந்திக்கின்ற வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கையை சொன்னார். அதுதான் ஆகிரத்துடைய முதலாவது படித்தரம், மறுமைக்கான முதலாவது படித்தரம் கபருடைய வாழ்க்கை. எங்களை கொண்டு போய் கபரில் அடக்குகிறார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய குடும்பத்தார் திரும்புவதற்கு முன்னால் எங்களுடைய ரூஹ் கபருக்கு வந்துவிடும். நம்ம குத்பாவில் பார்த்தோம், ஒரு மௌத்தானால் அவருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. நல்லடியானாக இருந்தால் இல்லியூன்கள் என்கிற பட்டியலில் அவரது பெயர் பதிவு செய்யப்படுகிறது. அவர் ஒரு பாவியாக இருந்தால்
ஃபுஜ்ஜார்கள் பாவிகளுடைய ஏட்டில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்படுகிறது. செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் அவருடைய ரூஹை கபருக்கு மீட்டுங்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் மலக்குல் மௌத்தால் பறித்து எடுத்துச் செல்லப்பட்ட ரூஹ் குடும்பத்தார் எங்களை கொண்டு போய் கபரில் நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்புவதற்குள் அந்த ரூஹ் வந்துருவான். எந்த அளவுக்கு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னஹு லயஸ்மஉ கர்அன் ஆலிஹிம். கபரில் அடக்கப்பட்டிருப்பவர் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்லக்கூடியவர்களின் செருப்படி ஓசை சத்தத்தை செவிமடுப்பார். அவர்கள் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார். மக்பராவை விட்டும் எங்களோட குடும்பத்தார் எங்களை அடக்கிவிட்டு நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய செருப்படி ஓசையை நாங்கள் செவியேற்கின்ற அளவுக்கு வேகமாக அவருடைய ரூஹ் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த அளவுக்கு ரூஹ் வந்துடும். வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாஹு மலக்கான். கபருக்குள் அவரிடத்தில் 2 மலாயிகாமார்கள் வருவார்கள். இந்த 2 மலக்குமார்கள் வருவதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும். அது மூமினாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவானது. முதலாவது கபரில் வைக்கப்பட்டவுடன் எல்லோரையும் கபர் நெருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கபர் நல்ல அடியானை கொண்டு போய் வைத்தாலும் சரி, ஒரு பாவியை கொண்டு போய் கபரில் வைத்தாலும் சரி, முதலாவது நடக்கின்ற சம்பவம் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த கபர் எல்லோரையும் நெருக்க ஆரம்பிக்கும். ஒரு மூமினாக இருந்தால், நல்ல அடியானாக இருந்தால், நெருக்கிய கபர் மீண்டும் அவனுக்காக விரிந்து விசாலமாகும். அதே நேரம் ஒரு பாவியாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை இப்படி கோர்த்து காட்டுகிறார்கள். அவனுடைய விலாப்புறம் ஒன்றோடு ஒன்று சுக்கி நூறாகும் அளவுக்கு, அப்படியே சுக்கி நொறுங்குகின்ற அளவுக்கு அவனை கபரு நெருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரசு நடங்கியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் அடக்குவதற்காக அவரை கபரிலே வைக்கின்ற பொழுது கபர் அவரை நெருக்க தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். மீண்டும் அந்த கபர் அப்படியே அவருக்காக விரிந்து கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹான ஹதீஸ்கள். அப்ப யார் கபரில் வைக்கப்பட்டாலும் முதலாவது அந்த கபருடைய வீடு அவரை நெருக்கும். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், நல்லவராக இருந்தாலும், தீயவராக இருந்தாலும். நல்லவராக இருந்தால், ஒரு மூமினாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் மௌத்தானவராக இருந்தால், கபர் அவருக்காக கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் விசாலமாகும். யோசிச்சு பாருங்க, இந்த கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு 6 அடி குழியில் எங்களை கொண்டு போய் தன்னம் தனிமையாக அடக்குகிறார். மண்ணை போட்டு மேலே மூடுகிறார். அது அவருக்கு ரூஹ் கொடுக்கப்பட்டதன் பின்னாடி அவரை நெருக்க ஆரம்பிக்கும். நல்லடியானாக இருந்தால் விரிந்து கொடுக்கும், பாவியாக இருந்தால் அவருடைய விலாப்புறம் ஒன்றோடு ஒன்று சுக்கு நூறாகும் வரைக்கும் அது நெருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதுக்கு பிறகு 2 மலக்குமார்கள் வருவார்கள். எங்களை எழுப்பி இருப்பாட்டுவார்கள். எங்களிடத்தில் முக்கியமான முதலாவது 3 கேள்வி கேட்கப்படும். இதான் கபருடைய விசாரணையின் ஆரம்பமான கேள்வி. முக்கியமான கேள்வி எத்தனை? 3 கேள்வி. இந்த 3 கேள்வியும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒன் வேர்ட் ஆன்சர், ஒத்த அடியில் நாங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா என்றால், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி, நமக்கு பாடமான கேள்வி, லேசான கேள்வி. என்ன கேள்வி? மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லணும். அதுக்கு பதில் வமா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன? தீனி அல் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லணும். ரசூலுல்லாவை எடுத்து காண்பிக்கப்பட்டு மா தகுல் ஹாதல்லதி ரஜுல், இந்த ரஜுல் குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும். இவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது 3 தான் கேள்வி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 3 கேள்விக்கும் எல்லோரும் பதில் சொல்ல முடியாது. நீங்க 1000 தடவை எழுதி பாடமாக்கிட்டு மௌத்தானாலும் பதில் வராது. யாருக்கு இந்த பதில் வரும் என்று சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்குண்டான வாழ்க்கையாக வாழ்ந்து அல்லாஹ் சொன்ன ஏவல் விலக்கல்களை எடுத்து நடந்து அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்த ஒரு மூமினால் மட்டும்தான் இந்த மலாயிகாமார்கள் கேட்கின்ற இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லலாம். அவன் எந்த பயமும் பயப்பட மாட்டான். அவனிடத்தில் எந்த சங்கடமும் இருக்காது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும். மக்பராவில் ஒரு ஜனாஸாவை அடக்கிவிட்டு சொன்னார்கள்,
மலக்குமார்கள் உங்களுடைய தோழருக்காக அடக்கப்பட்டிருக்கின்ற மையத்துக்காக நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், அவர் இப்பொழுது கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார். அவருக்கு அல்லாஹ் சபாத், நல்ல மன உறுதியையும் வன்மையையும் கொடுக்க வேண்டும் என்று கேளுகின்றார்கள். அதனால்தான் ஜனாசாவை நடக்கம் செய்துவிட்டு நாங்கள் பிரார்த்தித்து விட்டு வருகிறோம். யா அல்லாஹ், அவருக்கு மலக்குமார்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர் திடகாத்திரமாக பதில் சொல்ல வேண்டும், அவருக்கு நாவன்மையை கொடுத்து விடு, அவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நாங்கள் பிரார்த்தித்து விட்டு வருவதற்கு காரணம், அங்கே அவருக்கு இந்த 3 கேள்விகளும் கேட்கப்படும். அவர் எவ்வளவு பெரிய ஹாஃபிலாக இருந்தாலும் உலகத்தில் பொருத்தம் இல்லாமல் அவர் வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கை வராது. என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஒரு மூமின் சொல்லுவான், என்னுடைய ரப்பு அல்லாஹ், இந்த உலகத்தில் தொழுதவன், அல்லாஹுவை பயந்தவன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய பிரகாரம் வாழ்ந்தவன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று திடகாத்திரமாக சொல்லுவான். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவான். உடனே ஒரு சத்தம் கேட்கும், என்னுடைய அடியான் உண்மை உரைத்து விட்டான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆடையை கொண்டு வந்து அவருடைய கபரிலே விரியுங்கள். சுவர்க்கத்தினுடைய ஆடை எங்களுடைய கபரில் நாங்கள் தூங்குவதற்குண்டான தலையணையாக விரிக்கப்படும். சுவர்க்கத்திலே இருந்த ஆடை கொண்டு வந்து என்னுடைய அடியானுக்கு அணிவியுங்கள். அல்லாஹ்வே பேசுவான் கபரில் எங்களும். சுவர்க்கத்தினுடைய ஆடைகள் கொண்டு வந்து கபரில் எங்களுக்கு நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஆடைகள் எங்களுக்கு அணிவிக்கப்படும். என்னுடைய அடியானுக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களையும் துறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். சுவர்க்கத்தின் வாயில்கள் எங்களுக்காக திறக்கப்படும். என்னுடைய அடியானின் கண்ணு கட்டிய தூரத்தில் அவனுடைய கபரை விசாலப்படுத்துங்கள் என்று சொல்லப்படும். கபர் எங்களுக்காக கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு மைதானம் அளவுக்கு அந்த கபர் விசாலமாகும். 6 அடி குழியில் இருந்த எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருக்கு வெளிச்சமூட்டுகிறான். சுவர்க்கத்தின் வாயில்களை திறந்து தருகிறான். சுவர்க்கத்தின் ஆடை அணிவிக்கிறான். சுவர்க்கத்திலிருந்து விரிப்பு விரிக்கப்படுகிறது சொல்லப்படும். நிம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அப்படி நீங்கள் தூங்குங்கள் என்று சொல்லப்படும். எதுவரைக்கும்? மறுமை நாள் ஏற்படும் வரை. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்தின் காற்றை அப்படியே சுவாசித்துக் கொண்டு நறுமணம் கமலங்களுடைய கபரில். அதுக்கு பிறகு அவருக்கு எதுவும் இல்லை. இந்த 3 கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டார். அவர் பாஸ். முதலாவது எக்ஸாம்ல அவர் பாஸ் ஆகிட்டார். அந்த எக்ஸாம் பாஸ் என்ற அவருக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற காலக்கெடு அடுத்த சூர், மறுமைக்கான சூர் ஊதப்பட்டு 2வது சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுவாங்களே. முதலாவது சூர்ல உலகம் அழியும், 2வது சூர்ல கபரில் அடக்கப்பட்ட எல்லோரும் எழுப்பப்படுவோம். அப்பதான் இவரும் அவர்களோடு ஒருத்தராக எழுப்பப்படுவார். அதுவரைக்கும் அவர் புது மாப்பிள்ளையை போல உறங்குவார் என்று சொன்னார்கள். சுருக்கமா சொல்லு, நேர போக. இதே நிலை அப்படியே ரசூலுல்லாஹ் பிரட்டி சொல்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு அடியானாக இருந்தால் அவனிடத்தில் மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டால் அவன் முஸ்லீமாக வாழ்ந்தவன், ஈமான் கொண்டவன், மறுமை இருக்கிறது, கபருடைய விசாரணை இருக்கிறது என்று எல்லாத்தையும் படித்தவன். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்த பிரகாரம் வாழாதவன், இபாதத்துகளை புறக்கணித்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹா ஹா லா அதிரி. அப்படியே சொல்கிறார்கள். ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. வமா தீனுக், உன்னுடைய தீன் என்ன? ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது. இவரை உனக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது ஹா ஹா லா அதிரி என்று சொல்லுவாங்க. நாங்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்திருக்கோமா? பார்க்கல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் இவர்தான் எங்களுடைய தூதர் என்று சொல்கின்ற அறிவை அல்லாஹ் எங்களுக்கு தருவான், மூமின்களுக்கு தருவான். ஆனால் உலகத்தை பாழாக்கியவர், உலகத்திலேயே வாழ்ந்து உலகம்தான் என்று வாழ்ந்தவர் மறுமையை மறந்தவருக்கு வராது. ஹா ஹா லா அதிரி, 3 கேள்விக்கும் எனக்கு தெரியாது என்று ஆன்சர் பண்ணுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் எனக்கு தெரியாது என்று 3 கேள்விகளுக்கும் பிழையாக பதிலளித்தால் வந்திருக்கின்ற மலக்குமார்கள் தங்களுடைய கையில் வைத்திருக்கின்ற ஒரு இரும்பு சம்பட்டி, ஒரு இரும்பு சுத்தியலால் அவருடைய 2 காதுகளுக்கும் இடையில் பிடரி, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவருடைய 2 காதுகளுக்கும் இடையிலே உள்ள பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள். இதான் முதலாவது ஃபர்ஸ்ட் வேதனை. கபருல முதலாவது வேதனை, ஓங்கி ஒரு அடி அடிக்கப்படும் அவருடைய பிடரி. இந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்காவிட்டார். அவர் இடுகின்ற சத்தத்தை
உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா உயிர் ஜீவராசிகளும் செவிமடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்பராக்குள்ள நடக்கிற வேதனையை, கபரில் விழுகின்ற அடியை இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அவர் இடுகின்ற அலறல், அவள் கத்துகின்ற கத்துவே எல்லாருக்கும் கேட்கும் என்றாங்க அல்லாஹ்வுடைய. முதலாவது அடி. அதற்கு பிறகு அவருக்கு அந்த கபருடைய வாழ்க்கை இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நரகத்தினுடைய படுகொலியாக மாறும். எதுவரைக்கும் அவர் வேதனை செய்யப்படுவாரா? எதுவரைக்கும்? மறுமை ஏற்படும் வரைக்கும் அடிதான். அவருக்கு விஷ ஜந்துகள் அங்கே கொண்டு வந்து விடப்படும், விஷ ஜந்துகள் தீண்டும், கபர் அவரை நெருக்கும், கடுமையாக அதாபு செய்யப்படுவார் மறுமை வரைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்கும். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, கபருடைய வேதனை என்பது பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாதுகாப்பு தேடினார். இரவையில ரசூலுல்லாஹ்வை காணல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுப்பி பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் படைத்தவர்களை காணல. ஆயிஷா நாயகி சிந்தனை வந்தது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்மட நாள்ல நம்மகிட்ட தங்குறாங்க, நமக்கு தூக்கம் பெய்தண்டு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வேறு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போய்ப்பாங்களோ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடிறங்கி வந்தார். ரசூலுல்லாஹ் எந்த மனைவியோட வீட்டை போய்க்காங்கன்னு அப்படியே வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பக்கை மையவாடி, மதீனாவுடைய பொது மையவாடி பக்கை, அந்த பக்கை மையவாடியில் உட்கார்ந்து அங்கு அடக்கப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், இங்கே அடக்கப்பட்டவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அப்ப ஆயிஷா நாயகி பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் இங்கே தான் வந்திருக்கிறார்கள், இந்த மனைவியையும் போகல் என்று ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் எழும்பி தன்னுடைய பிரார்த்தனை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பியதை கண்டவுடன் வேகமாக ஓடோடி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டான். அவ வீட்டுக்குள்ள கிராஸ் பண்ணதை ரசூலுல்லாஹ் கண்டுட்டான். ஏதோ ஒரு கருப்பு உருவம் உண்டு வீட்டுக்குள்ள நுழைந்து. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள், ஆயிஷாவே, வெளியே வந்த மாதிரி கண்டேன், வீட்டுக்குள்ள திடீரென்று போன மாதிரி கண்டேன், என்ன? இல்லையா ரசூலுல்லாஹ், ஒன்றும் இல்லை. நீங்க சொல்றீங்களா வஹி வரட்டுமான்னு கேட்டான். நீங்க சொல்றீங்களா அல்லது வஹி வரட்டுமா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இல்லையா ரசூலுல்லாஹ், உங்களை திடீரென்று படுக்கையில காணல, எங்க போய்த்தீங்கன்னு வந்து நீங்க பக்கையில் இருந்தீங்க, அதான் மீண்டும் வந்துட்டேன் யார ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. சரி, அத அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கவலையினால் இந்த உம்மத்து கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடிக்கடி பக்கை என்கின்ற மையவாடிக்கு போவார். அங்கே கையேந்தி தன்னுடைய தோழர்களுக்காக, சஹாபாக்களுக்காக துஆ கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், இவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, இவர்களுடைய கபருடைய வாழ்க்கை இவர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கையாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அங்கு போய் சஹாபாக்களுக்காக அடிக்கடி பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் நாம் இந்த அளவுக்கு இந்த கபருடைய வயதனை பயப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுக்கிறான். 2 கபரில் வேதனை நடக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 கபரிலும் வேதனை நடப்பதை கண்டவுடன் உடனே தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வளமைக்கு மாற்றமாக ஒரு செயலை செய்கிறாங்க. போன ரசூலுல்லாஹ் உடனே ஒரு ஈச்ச மட்டை எடுத்தார், அதை 2ஆக கிழித்து இந்த கபரில் ஒன்றை நாட்டினார்கள், அந்த கபரில் ஒன்றை நாட்டினார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கபரில் இருக்கின்ற 2 பேரும் லயுஅஸபான், வேதனை செய்யப்படுகிறார்கள். வமா யுஅஸபானி ஃபி கபீர், பெரிய பெரிய பாவங்கள் செய்ததற்காக அவர்கள் வேதனை செய்யப்படல. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, இவங்க இந்த கபரில் வேதனை அனுபவிப்பது பெரும் குற்றம் செய்ததற்காக அல்ல, 2 சிம்பிளான பாவம் செய்ததற்காக தண்டிக்கப்படுகிறார்கள். என்ன பாவம்? ஒருவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சிறுநீர் கழிக்கின்ற பொழுது பிறர் பார்க்கின்ற விதமாக சிறுநீர் கழித்தார். பாருங்க, எங்கட பார்வையில் இது அர்த்தம். ஒரு பயணம் போறோம், சிறுநீர் கழிக்க வேண்டும், ஒரு டாய்லெட் இல்லை என்றால் பிறர் பார்க்கின்ற விதத்தில் நாங்கள் நின்று கழிப்பது என்பது மார்க்கம் தடுத்த அம்சம். சிறுநீர் கழிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்பொழுதும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 கபரிலும் ஈச்ச மட்டையை கிழித்து நட்டியவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
எதற்காக இப்படி செய்தீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் முதலாவது சொல்கிறார்கள், ஒரு கபரில் இருப்பவர் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது மறைக்காமல் சிறுநீர் கழித்தார், அதற்காக அவர் கபரிலே அதாபு செய்யப்படுகிறார். இன்னொருவர் இரண்டாவது கபரில் இருப்பவர், அவர் இந்த உலகத்தில் பிறருடைய குறைகளை பேசித்திருந்தார், புறம் பேசித்திருந்தார், பிற மக்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தியது, அதற்காக அவரும் கபரில் வேதனை செய்யப்படுகிறார். இவர்கள் 2 பேருடைய வேதனை குறைக்கப்படுந்த அந்த ஈச்சமட்டையினுடைய ஈரம் காயும் அளவுக்காவது இவங்களோட வேதனையை அல்லாஹ் குறைக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர்கள் ஈச்சமட்டை 2ஆக கிழித்து நட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்கட பார்வையில் இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை. இன்னொருத்தரை பற்றி பேசுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை பற்றி எத்தனையோ செய்திகளை சொன்னார். எனவே ஒரு மனிதனுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதும், அவனை பேசுவதும், அவனை நாங்கள் மானபங்கப்படுத்துவதும், அவனுடைய குறைகளை சந்திக்க கொண்டு வருவதும் எங்களுடைய பார்வையில் பாவம் அல்ல. ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதற்காக அவர் கபரில் வேதனைப்படுத்தப்படுகிறார். அப்ப இது ரசூலுல்லாஹ்வோட பார்வையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சின்னொரு பாவம். அப்ப இதல்லாத எத்தனையோ பெரிய பெரிய பாவங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை விட புறம் பேசுவதை விட, சிறுநீரை பகிரங்கமாக கழிப்பதை விட எத்தனையோ பாரதூரமான பாவத்தை செய்கிறோமே, அதற்கான கபருடைய வேதனை நம்ம எப்படி இருக்கு? அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி கபருடைய வேதனைகள் பற்றி வந்த செய்திகள் ஏராளம் ஏராளம். அப்ப கபரில் 2 நிலை தான் நாங்கள் ஆரம்பமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய நிலை 2. ஒன்று, மூமினாக இருந்தால் புது மாப்பிள்ளையை போல தூங்குவார். அவருக்கு சொல்லப்படும், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நரகத்தை எடுத்து காண்பிக்கப்பட்டு, இதோ பார், நரகத்தில் நீ செல்ல இருந்த இடம் இதுதான். சுவர்க்கத்தை எடுத்து காண்பிக்கப்படுமா, இந்த நரகத்தில் நீ செல்லும் இடத்திற்கு பதிலாக அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கு தந்த இடத்தை பார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபயராஹா ஜமீஅன், 2ஐயும் ஒன்றா அவர் பார்ப்பார். நரகத்தையும் பார்ப்பார், சுவர்க்கத்தையும் பார்ப்பார். இது சுவர்க்கத்தில் உன்னுடைய இடமாக இருந்தது, இப்பொழுது இது நரகத்தில் உன்னுடைய இடமாக இருந்தது, சுவர்க்கத்தில் இது இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதே நிலை ஒரு பாவியாக இருந்தால் சுவர்க்கத்தை எடுத்து காண்பித்து பார், இதுதான் உன்னுடைய சுவர்க்கத்தின் இடமாக இருந்தது, இதுக்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு நரகத்தில் இந்த இடத்தை தயார்படுத்தி இருக்கிறார். 2ஐயும் ஒன்றாக பாவி பார்ப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல அடியானாக இருந்தால் கபரில் நிம்மதியாக தூங்குவார். இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் மறுமை ஏற்படும் வரைக்கும் கபரில் பல கட்டமான அதாபுகளை அவர் சந்திப்பார். இது ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்களும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு என்று ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு அத்தஹியாத்திலும், ஒவ்வொரு சுஜூதிலும், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் நாங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரவர்களே பயந்தார்கள் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கையை கணியத்துக்குரிய சகோதரர்களை விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் சந்திக்கத்தான் இருக்கிறோம். நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் மரணித்தால் எங்களை கபரிலே கொண்டு போய் அடக்க இருக்கிறார்கள். அந்த ஆலமுல் பர்ஸகை நாங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனவே அதுக்கு நான் தயாரா இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நல்ல அடியானை போல புது மாப்பிள்ளையை போல நான் உறங்க வேண்டுமா, அல்லது எனக்கும் அல்லாஹ் அடிவிட வேண்டுமா என்பதை நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து இருக்கின்ற பிழைகளை திருத்தி தௌபா செய்து அல்லாஹுடைய பக்கம் மூழுவமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியாகும். 2வது பகுதி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையினுடைய வாழ்வு. நாங்கள் ஆழமாக நம்பியிருக்கிறோம். மறுமையை நாங்கள் பார்க்கல, ரசூலுல்லாஹ் சொன்னதை கூட நேரடியாக நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்த செய்திகளை, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற செய்திகளை வைத்து மறுமை இருக்கின்றது என்று உறுதியாக நம்பியிருக்கிறோம். அது ஈமான்ல ஒரு பகுதி. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற 6 பிரதானமான அம்சங்களில் இறுதியாக எதை ஈமான் கொண்டிருக்கிறோம்? கலாக்கத்திற்கு முன்னால் மறுமை இருக்கிறது. மறுமை நாள் நிச்சயமாக இருக்கிறது. அந்த மறுமை நாள் என்பது யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாங்கள் எழுதிய பரீட்சையை விசாரித்து எங்களுடைய பேப்பரை திருத்தி எங்களுக்கு மார்க்ஸ் போடுகிற நாள், எங்களுக்கு தீர்ப்பளிக்கிற நாள் என்று கணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருத்தரும் நம்பியிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட நாள் என்பதை நானும் நீங்களும் புரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், மறுமை நாள் என்பது சாதாரண நாள் அல்ல. மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கும். அது தனி தலைப்பாக பேசணும். மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில்
சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், உலகத்தில் நடக்கின்ற குழப்பங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார். அதில் இறுதியாக நடக்கின்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்றால், மூமின்கள் இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள். மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் மூமின்களே இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் அழிச்சாட்டியக்காரர்கள் நிரம்பி இருக்கின்ற ஒரு காலம் வரும். அப்பொழுதுதான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். அந்த காட்சியை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தில் மிக பெரும் குழப்பக்காரர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது சொல்கிறான், அது எந்த அளவுக்கு கதிகலங்கிய ஒரு நாளாக இருக்கும் என்றால், யௌம ததுஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பாளாம். மறுமை ஏற்படுகின்ற அந்த நிகழ்வில் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்ததையே அந்த தாய் மறந்து விடுவாள். அந்த அளவுக்கு பேரிடியாக திடுக்கிடுகின்ற நாளாக அந்த நாள் இருக்கும். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வ தலஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா. ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமந்திருப்பாள். ஆனால் அந்த குழந்தையை அவள் அந்த மடமையினுடைய திடுக்கிடு காரணமாக, அந்த அமளி துமளி காரணமாக வயிற்றில் இருக்கின்ற குழந்தை பிறந்துவிடும், பிரசவித்து விடுவாள். ஆனால் அவளுக்கு தெரியாதான் குழந்தை பிறந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிப்பதுதான் வேதனைகளில் கொடிய வேதனையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு தாய் மறுபிறவி எடுக்கிறான்னு சொல்கிறோம், அந்த அளவுக்கு வேதனை. ஒரு சுகப்பிரசவம், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அப்படி போராடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், குருஹன் வ குருஹா, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்ட ஒரு பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். அந்த அளவுக்கு வேதனை. அந்த வேதனை, ஒரு குழந்தை பிறப்பது கூட ஒரு தாய்க்கு தெரியாத மறுமை நாளுடைய அந்த காட்சிகளை பார்த்தார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதரன்னாஸ சுகாரா, நபியே மக்களை நீங்கள் ஏதோ ஒரு போதை வஸ்தை அருந்தியவர்களைப் போல, ஏதோ ஒரு பைத்தியம் பிடித்தவர்களைப் போல, போதை ஒரு சாராயம் குடித்தவர் எப்படி போதையில் இருப்பாரோ அப்படி மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுகாரா, ஆனால் அவர்கள் போதை அருந்தவில்லை. யாரும் சாராயம் குடித்தில்லை, யாரும் போதை வஸ்து பாவிக்கவில்லை. ஆனால் எல்லோரும் அந்த நாளுடைய அமளி துமளியினால் அதனுடைய திடுக்கிடு காரணமாக ஏதோ பேய் அறைந்தவர்களைப் போல இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலாகின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமானது. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கின்ற காட்சிகளை சொல்கிறான். இந்த பூமி பஞ்சு பஞ்சாக பறக்கும், நாங்கள் நட்டு வைத்திருக்கின்ற மலைகளை துகள் துகளாக ஆக்குவோம், கடல் தீமூட்டி எரியும் என்கிறான் அல்லாஹ் குர்ஆன். நம்ம கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற கடல் தீப்பற்றி எரியும், வானத்தினுடைய முகடுகள் தூள் தூளாக பறக்கும். இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரே ஆட்டுவையாக ஆட்டி விடுவான். மக்கள் எல்லாம் மதிமயங்கி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இறுதி கட்டம், உலகத்தினுடைய அழிவின் இறுதி கட்டம் சூர் ஊதப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த். முதலாவது சூர் ஊதப்பட்டால் வானம் பூமியில் இருக்கின்ற அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறான். முழு உலகத்தையும் அல்லாஹ் அழிப்பான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் அனைவரும் அழிக்கப்படுவார்கள், எல்லோரும் மூச்சை ஆகுவார்கள். முதலாவது சூரில். இரண்டாவது சூர் ஊதப்படும். அதில் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா ஃபஇதா ஹும் கியாமுன் யன்துரூன். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால், இதை சுருக்கமாக சொல்றேன், அல்லாஹ் சூர் ஊதுறதுக்கு ஒரு மலக்கை தயார்படுத்தி வைத்திருக்கார். அவருடைய வேலை, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற டியூட்டி, 2 சூர் ஊதணும். ஒரு கட்டளை வந்தால் முதலாவது சூர் ஊதப்பட்டால் உலகம் அழிக்கப்படும், இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் அடக்கப்பட்ட எல்லோரும், அழிக்கப்பட்ட எல்லோரும் மீண்டும் எழுப்பப்படுவார். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் எல்லா மனிதர்களும் எழுந்து அல்லாஹுடைய அந்த மஹ்ஷருடைய வெளிக்கு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மண்ணிலிருந்தே உங்களை நாங்கள் படைத்தோம், இந்த மண்ணுக்கே உங்களை மீட்டுவோம், மீண்டும் உங்களை இந்த மண்ணிலிருந்தே நாங்கள் எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறார். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. மீண்டும் இந்த மண்ணிலிருந்தே உங்களை எழுப்புவோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களை நாங்கள் அவர்களுடைய கபர்களிலே இருந்து எழுப்புவோம். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் மக்கள் தங்களுடைய புதை குழிகளிலே இருந்து,
தங்களுடைய கபர் அறைகளிலே இருந்து எழுந்து அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்ஷருடைய வெளி என்பது எங்களுடைய கற்பனைக்கு காட்சியாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம். மஹ்ஷருடைய வெளி என்பது அல்லாஹு தாலா படைத்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பான். இந்த உலகத்தில் பறவைகள் படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் மிருகங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எழுப்பாட்டுவான். மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பாட்டுவான். ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு கொம்புள்ள ஆட்டையும் ஒரு கொம்பு இல்லாத ஆட்டையும் மனிதர்களுக்கு முன்னால் கொண்டு வருவான். கொம்பு இருக்கின்ற ஆடு இந்த உலகத்தில் கொம்பு இல்லாத ஆட்டுக்கு குத்தி இருக்கும். மறுமையில் அல்லாஹு தஆலா மாற்றி கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுப்பான், கொம்பு இருக்கின்ற ஆட்டுக்கு கொம்பை எடுப்பான், இதை அதற்கு குத்தச் செய்வான். அல்லாஹுடைய நீதம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா நீதமாக தீர்ப்பளித்து விட்டு அவைகளை அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஹிசாப், விசாரணை யாருக்கு? மிருகங்களுக்கா? மனிதர்களுக்கு மட்டும்தான் விசாரணை. ஒட்டுமொத்த மனித சமூகமும் அந்த மஹ்ஷருடைய வெளியில் வந்துதான் ஆக வேண்டும். எப்படி அவர்கள் எழுப்பப்படுவார்களாம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குராத்தன், உடம்பில் அவர்களுக்கு ஆடை இருக்காது, நிர்வாணமாகத்தான் எல்லோரும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த மஹ்ஷருடைய வெளியில் எழுப்பாட்டப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆடை இல்லை என்றால் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா? ஆண்களும் நிற்பார்கள், பெண்களும் நிற்பார்கள். ஆடை இல்லை என்றால் ஆண்களை பெண்களும், பெண்களை ஆண்களும் பார்க்கின்ற அவலம் ஏற்படாதா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திடுக்கிடுகின்ற மறுமை நாளில் ஒரு மூமின் அங்கே இச்சை கொள்கின்ற இடமல்ல. ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் ஆசை கொள்வதற்கோ, ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் ஆசை கொள்வதற்கோ அங்கே மனிதனுக்கு நேரம் இருக்காது. அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷருடைய வெளியை ஒருவன் கண்டால், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய ஆன்மா என்ன நடக்க போகிறதோ, எனக்கு இன்று என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறதோ, அல்லாஹ் என்னை இப்படி விசாரிக்க போகிறானோ என்றுதான் மனிதனை யோசிப்பான். வேறு எந்த கற்பனையும் அங்கே வராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும். அதனுடைய திடுக்கிடு சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல செய்திகளிலே சொல்கிறார். இப்போ மனிதர்கள் எழுப்பப்படுகிறார்கள் கபரிலே இருந்து. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்றால் அங்கேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசமான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். கபரிலிருந்து எழுப்பாட்டப்படுகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளில் எழுப்பாட்டப்படுவார்கள். பாவிகள் ஒரு விதமாக எழுப்பாட்டப்படுவார்கள், இன்ன சாரார் ஒரு விதம், இன்னொரு சாரார் ஒரு விதம். அல்லாஹ் சிலரை குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா. சூர் ஊதப்படுகின்ற அந்த நாளில் கபரில் இருந்து எழுப்பாட்டப்படுகிற பொழுது பாவிகள், முஜ்ரிமீன்கள், இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களை நீல நிற கண்களை உடையவர்களாக அல்லாஹ் எழுப்புவார். மறுமையில் யாருக்கெல்லாம் கண்கள் நீல நிறம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாவிகள் என்று அடையாளம் காணும். அல்லாஹ் தஆலா அடையாளம் குத்தித்தான் எழுப்புகிறான். அவர்களுடைய கண்கள் நீல நிறமாக இருக்கும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லன்கா. யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தாரோ, குர்ஆன் சுன்னாவை எடுத்தறிந்து வாழ்ந்தாரோ, தன்னுடைய வழிகாட்டியை யார் பின்பற்றவில்லையோ, அதை படிக்கவில்லையோ, வ நஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, அவருக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம், மறுமையில் அவரை நாங்கள் குருடனாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றார். நஊது பில்லாஹ். எங்கட ஹவா, எங்கட ஆசையே அல்லாஹ்வை பார்க்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார், உங்களோட பார்வைகள் அவனை அடையாது. அவனை பார்க்க இயலாது என்று சொல்லல, உங்களுக்கு தந்திருக்கிற பார்வை அவனை அடையாது என்று நல்லா சொல்றான். லா துத்ரிகுல் அப்சார், ஆனால் அவனை பார்க்கலாம். அதற்குரிய பார்வை மறுமையில் உங்களுக்கு தரப்படும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய வேதத்தை புறக்கணித்து வாழ்ந்தவன் மறுமையில குருடனா அனுப்பப்படுவான். மனிதன் கேட்பானா, கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகது குந்து பஸீரா. எப்படி கை செய்தோம் என்று பாருங்க. யா அல்லாஹ், ஏன் யா அல்லாஹ் இன்று நீ என்னை போய் குருடனா எழுப்பினாய்? நான் தானே உலகத்தில் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே, உன்னை பார்க்க வேண்டுமே ரப்பே, ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வ கதாலிக யௌம துன்ஸா. இப்ப கேட்கிறாயா? அல்லாஹ் சொல்கிறான். அப்படியே அல்லாஹ் பதில் சொல்கிறான், இப்பொழுது கேட்கிறாயா? இப்படித்தான் என்னுடைய வேத வசனங்கள் உலகத்தில் உன்னிடத்திலே வந்தது. ஃபனஸீதஹா, அதை நீ மறந்து விட்டாய்.
உலகத்தில் என்னுடைய குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தாய், குர்ஆனை தூக்கி வீசினாய், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போனாய், அதை நீ எடுத்து நடக்கவில்லை. எப்படி உலகத்தில் நீ என்னுடைய வேதத்தை மறந்தாயோ அப்படி இன்றைய தினம் உன்னையும் நாங்கள் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப சிலர் நீல நிற கண்ணோடு இருப்பார்கள், பாவிகள், அவர்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சிலரை அல்லாஹ் குருடர்களாக எழுப்புவான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்கிறான், சிலர்களுடைய முகங்களில் உம்யவ் வ சும்மன் வ புக்குமா, அவர்களை ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் கண் பார்வை இல்லாதவர்களாகவும் நாளை மறுமையில் எழுப்புவோம். மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் போற இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் தஆலா சிலர் எழுப்பாட்டப்படுவார்கள், அப்படியே ருக்கூல நிற்பாங்க. அவங்களால எழுந்து நேராக நிற்க முடியாத அளவுக்கு சிலர் குனிந்த குனிவையில் நிற்பார்கள். சிலரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இப்படி மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்த அலிச்சாட்டியத்திற்கு ஏற்ப இன்னும் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் வட்டி வாங்கியவர்கள், இந்த உலகத்தில் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் எப்படி எழுப்பாட்டப்படுவார்களா? எப்படி எழுப்பாட்டப்படுவார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், பைத்தியம் பிடித்தவர்களை போல் எழுப்பாட்டப்படுவார்கள். வட்டியோடு பேங்குகளோடு தொடர்பு வைத்து வட்டியில் புரண்டவர்கள், வட்டிக்கு கொடுத்தவர்கள், வட்டியை எடுத்தவர்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பைத்தியம் பிடித்தவர்களை போல நாளை மறுமையில் எழுப்பாட்டுவோம். நஊது பில்லாஹி. இப்படி ஒவ்வொரு தரம் தரமாக மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் எல்லாம் எழுந்து நின்றால் எல்லோருடைய நிலையும் எப்படி இருக்கும் தெரியுமா? விசாரணையை அல்லாஹ் தஆலா உடனே ஆரம்பிக்க மாட்டானா? டக்கண்டு விசாரணையை முடிச்சுட்டு டக்கண்டு நான் சொர்க்கத்துக்கு அல்லது நரகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களும் ஆதரவு வைப்பார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? மறுமையினுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும்? டக்கண்டு இன்றைக்கு விடிஞ்சு நாளைக்கு மக்ரிபாயிரும், அப்படியா? ஒரு நாள் போறது எப்படி இருக்குமாம் என்றால் எங்கட கணக்குப்படி 1000 வருடம் கழிகின்ற அளவுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ இன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் நீங்கள் கணக்கிடுகின்ற 1000 வருடத்திற்கு சமனாக இருக்கும். அப்ப அந்த ஒரு நாளுடைய விசாரணையை யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் நம்ம அந்த நாளை கணக்கிட போனால் 1000 வருடத்திற்கு சமனா. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித குலத்தை விசாரிப்பார். அந்த காட்சிகளை அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்கிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்காக வருகை தருவான், மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க, வஜாஅ ரப்புக், உங்களுடைய ரப்பு வருவான். எல்லா மனிதர்களும் காத்து கொண்டிருப்பார்கள், விசாரணை ஆரம்பிக்க வேண்டும். எல்லா நபிமார்களிடத்திலும் நம்ம ஓடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஆதம் நபியிடத்தில் ஓடுவோம். ஆதமே, நீங்க தான் முதலாவது குழந்தை, அல்லாஹ்வுடைய முதலாவது மனிதர், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள், விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள். அல்லாஹ் வந்து விடுவான் விசாரிப்பதற்கு. மலக்குமார்கள் அப்படியே புடைசூழ நிற்பார்கள். அல்லாஹ் வருவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும், என்கிற கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நரகம் வைக்கப்படும். அல்லாஹ் வந்துடுவான் விசாரணைக்கு. மனிதர்கள் ஓடுவார்கள் ஆதம் நபியிடத்தில், ஆதமே விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஆதம் நபி மறுத்து விடுவார். நூஹ் நபியிடம் ஓடுவார்கள், நூஹே நீங்கள் விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள், மறுத்து விடுவார். இப்ராஹிம் நபியிடத்தில் ஓடுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார். ஈசா நபியிடத்தில் ஓடுவார்கள், அவர் மறுத்து விடுவார். எல்லாமே நீளமான ஹதீதுகளில் வந்திருப்பதை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன், எல்லா நபிமார்களும் மறுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரணை ஆரம்பிக்குமாறு ஷஃபாஅத் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்வார். அல்லாஹ்வுடைய அரிசிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து அல்லாஹ்வை சுஜூது செய்து, யா அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பாயாக என்று பிரார்த்திப்பார்கள். விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக விசாரிப்பான். ஆனா எல்லாரும் அல்லாஹ்வை பார்க்கலாமா? சிலருடைய கண் நீல நிறம், சிலர் குருடர்கள், சிலர் செவிடர்கள், அல்லாஹ் பேசுறத கேட்க முடியாது. சிலர் ஊமையர்கள், பேச முடியாது.
எல்லாரும் அல்லாஹ்வை பார்க்கலாமா? பார்க்க இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், சிலருடைய நாவுக்கு அல்லாஹ் தஆலா சீல் போடுவான், அவங்களால வாயை திறக்க முடியாது. எல்லோருடைய கால்களும் கட்டப்படும், நகர முடியாது, யாரும் ஓடி ஒளிய முடியாது. எல்லோரும் அல்லாஹுடைய மஹ்ஷருடைய வெளியில் எழுப்பி நிர்வாணமாக நிற்பாட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை ஆரம்பிப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த நாளை பார்த்தால், அதனுடைய பயங்கரத்தை பார்த்தால், அல்லாஹுடைய விசாரணையை பார்த்தால் காபிர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. காபிர் சொல்லுவானா, இன்று நான் மண்ணோட மண்ணாக ஆகி போயிருக்க கூடாதா? ஏன் என்னை அல்லாஹ் எழுப்பினான்? எல்லாரும் உணர்கிற ஒரு தருணம். அங்க கை செய்தப்பட்டு வேலையில் கிடையாது சொல். அங்கு ஒருவன் கை செய்தப்பட்டால் அவனை போல ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமையை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் உலக வாழ்வை உங்களோட கையில தந்திருக்கோ. அந்த இந்த உலக வாழ்க்கை அதற்குண்டானதாக வாழ்ந்தால் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி, மறுமையில நம்ம வெற்றியாளர். இந்த உலகத்தை கை சேதப்படுத்தி விட்டால் அங்கு போய் அல்லாஹ் சொல்கிறான், எந்த வக்கீல் வைத்தும் நீங்க அல்லாஹ்ட்ட வாழாட முடியாது, மலக்குமார்களை கூப்பிட்டு லஞ்சம் கொடுக்க முடியாது, எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது. நம்ம ஆயத்து குர்சியில ஓதுகிறோம், யார் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவதென்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வந்து, எந்த மகான், எந்த அவுலியாவை நாங்கள் இந்த உலகத்தில் மிக பெரும் அவுலியா என்று அவருக்கு நேசம் வைத்திருந்தாலும் எந்த அவுலியாவும் வந்து எங்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நினைத்தாலே தவிர. இங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் கொஞ்சம் புரியணும். அல்லாஹ் ரஹ்மத் எப்படிப்பட்டது? நான் குத்பாவோட சொன்ன மாதிரி அல்லாஹு தஆலா 100 மடங்கு இறக்க முடியும். அதுல 1 மடங்கு இரக்கத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கானாம். 99ஐயும் மறுமையில காட்டுவான். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய இரக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு சபையில கைதிகள் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கைதிகளில் ஒரு பெண் பால் குடிக்கின்ற தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று தேடுகிறார். கூட்டத்தில் புள்ள மிஸ் ஆயிடும். தேடி கடைசியில பிள்ளையை கண்டுபிடித்து ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் இருக்கிற சபையில் உடனடியாக கத்துகின்ற அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படியா ரசூலுல்லாஹ், இந்த குழந்தையை காணல் என்று பதறிப்போன தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற நிலையில் அந்த குழந்தையை எப்படி ஒரு நெருப்புல தூக்கி போடுவாள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையோடு எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கிறாளோ அதை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் உங்களுடைய ரப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியில சொல்கிறார்கள், நாளை மறுமையில் 70,000 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விசாரணையும் இல்லாமல் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். பாவம் செய்தவனை கூட அல்லாஹ் மன்னிச்சால் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். ஒருவர் பாவம் செய்கிறார், பாவத்தோடு வருகிறார், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? சுவர்க்கத்துக்கு போறோம்னா இணை மட்டும் வச்சிருக்கக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. ஷிர்க் செஞ்சால் அல்லாஹுடைய மன்னிப்பே இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. ஷிர்க் செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்து விட்டார். நீங்க அதுக்கு பிறகு வேற என்ன பாவம் செய்யுங்க, அது என்ன பெரும் பாவமா இருந்தாலும் ஷிர்க் மட்டும் இல்லை என்றால் 2 நிலை. ஒன்று, அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், நரகத்தில் போடுவார். தண்டனை முடிஞ்சால் மீண்டும் நீங்க சுவர்க்கத்துக்கு வரலாம். வேதனை முடிஞ்சா உங்களோட அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சால் மீண்டும் சுவர்க்கத்துக்கு போவீர்கள். ஷிர்க் செஞ்சா நிரந்தரமான நரகம், அவர் மீண்டும் சுவர்க்கத்துக்கு வரமாட்டார். ஆனால் அல்லாஹ் நினைத்தால் உங்களை நரகத்தில் போட்டு தண்டிக்காம மொத்தமா உங்களோட பாவத்தை மன்னிச்சு அனுப்பலாம். அது அல்லாஹ்வுடைய கருணையோடு சம்பந்தப்பட்டது, அவனுடைய ரஹ்மத். அவன் நாடியதை செய்வான். எஃபலு மா யஷா. எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 70,000 பேரை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திற்கு அனுப்புவார். அப்ப உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பினார், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லி அய்யஜஅலஹு மின்ஹு அய்யஜஅலனி மின்ஹு. என்னையும் அந்த 70,000 பேரில் ஒருவனாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என எனக்காக பிரார்த்தியுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மின்ஹும், நீங்களும் அந்த 70,000 பேரில் ஒருவர் என்றார். இன்னொரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக ஆக்க பிரார்த்தியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சபக்கக பிஹா உக்காஷா, உக்காஷா உங்களை முந்தி விட்டார் என்று சொன்னார். அப்ப 2 பேரும் சஹாபி தான். ஒருவருக்கு கிடைத்த சான்ஸ் இன்னொரு தடவை கிடைக்கிறது.
ஆனால் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சமுதாயம். எங்களை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வால ரலியல்லாஹு அன்ஹும் வரல்லு அன் என்று சொல்லப்பட்ட அந்த சமுதாயத்தில் இன்னொரு சஹாபிக்கு அந்த 70,000 பேர்ல இடம் கிடைக்கலன்னா நானும் நீங்களும் வருவோமா வரமாட்டோம்? அல்லாஹ்வால தெரியாது. ஆனால் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாமல் இன்னும் நீ சுருக்கத்துக்கு அனுப்பி. அல்லாஹ் தோண்ட ஆரம்பிச்சாங்க. நீ இதுக்குரிய சோழல் சிரிச்சு பாருங்க. நம்முடைய எல்லாம் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டில் 1000 அல்லது 2000 3000 ஜிபி என்னது தகவல்களை உள்ளடக்கும் பதிகிறோம். இன்றைக்கு சிம்பிளா ஒரு பட்டனை தட்டுனா எல்லாம் வருது எங்க கையில். ஒரு கிரைம் நடந்தால், ஒரு கொலை நடந்தால், ஒரு திருட்டு சம்பவம் நடந்தால் ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? எப்படி டெக்னாலஜி. எங்கேயாவது ஒரு சிசிடிவி கேமராவில் மாட்டுவார், ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ல பிடிபடுவார். இவ்வளவு டெக்னாலஜியை தந்த அல்லாஹுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. பொறுமையை இவ்வளவுதான் எங்களுக்கு தந்தவன் அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்ட்ட ஏதாவது மறைமா? அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்றான், யௌம துபுல சராயர், இரகசியங்கள் எல்லாம் பரகசியப்படுத்தப்படுகிற நாள் அந்த மறுமை நாள். அங்க ஒன்றையும் ஒழிக்கல. ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. நீங்கள் அணுகளவு நன்மை செய்தாலும் மறுமையில கண்டுகொள்வீர்கள், அணுகளவு தீமை செய்தாலும் மறுமையில் கண்டுகொள்வீர்கள். எல்லாம் ரெக்கார்ட். நம்ம பேசுற பேச்சு, நம்ம உள்ளத்தில் நினைப்பதை கூட அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பேசினா நல்லதை மட்டும் பேசுங்கள், இல்லையா வாய் மூடி மௌனமாக இருங்கள். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது. மலக்குமார்கள் கிராமன் காத்திபீன் சங்கையான எழுத்தாளர்கள் உங்களுடைய அமல்களை பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, வஅல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, எங்கட ரெக்கார்ட நாங்க இந்த உலகத்தில் செஞ்ச எங்களுடைய பட்டோட எங்களை கழுத்து தொங்க விடப்படும். அல்லாஹ் சொல்லுவானா, இக்ரா கிதாப. அல்லாஹ்ட விசாரணையை பாருங்க. அல்லாஹ் நினைச்சா அந்த ஒன்றும் தேவையில்லை, மறுமை நாளும் தேவையில்லை, விசாரணையும் தேவையில்லை. நீ நரகத்துக்கு போனா போய்தான் ஆகணும், நீ சுவர்க்கத்துக்கு போனா போய்தான் ஆகணும். நம்ம யாரும் அல்லாஹ்விடத்தில் ஏற்று பேச முடியாது. ஆனா அல்லாஹ் அந்த செட்டப்பை ஏன் வைத்திருக்கிறார்? மறுமையினுடைய விசாரணை, அல்லாஹ் வருவது, உங்களை விசாரிப்பது, சுவர்க்க நரகம் என்று தீர்ப்பளிப்பது ஏன்? எந்த மனிதனும் சொல்லிவிடக் கூடாது, எனக்கு அநியாயமாக தீர்ப்பு வழங்கிட்டார்கள், நான் உண்மையிலேயே சுவர்க்கவாதி ஆனால் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்பாராம். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நான் தகுதியானவன், நான் சுவர்க்கத்திற்கு போறதுக்கு தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டை 100% நீங்க சரி கண்டுதான் நரகத்திற்கு சுவர்க்கத்துக்கு போகும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை படித்து பார். மனிதன் வாசிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மனிதன் படிப்பான். படித்து பார்த்து விட்டு சொல்லுவானாம், யா வைலதா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த ஏட்டுக்கு என்னப்பா நடந்தது? கை சேதம். நான் செய்த சிறியவைகள் முதற்கொண்டு பெரியவைகள் வரைக்கும் ஒன்றையுமே விடாமல் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானே என்று மனிதன் புலம்புவான். எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இக்ரா கிதாப கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய ஏட்டை நீயே படித்துப்பார், உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானது. அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு தீர்ப்பு தர தேவையில்லை, நீ சொர்க்கவாதி நரகவாதி, அதை படிச்சு பார்த்தாலே நீயே உனக்கு தீர்ப்பளிக்க போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனிதர்களுக்கு சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளிலே சொல்கிறார். அப்ப எங்களுடைய எல்லாம் பாதுகாக்கப்பட்டு நம்ம செஞ்ச பாவங்கள் நன்மைகள் அத்துணையும் அல்லாஹ் தருவான். மனிதன் படித்து பார்த்து விட்டு சொல்லுவான், இன்று நான் தப்ப முடியாது, அல்லாஹ் மன்னித்தாலே தவிர இன்று எனக்கு இன்ன நிலைதான் என்று ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நாவுகளுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம், உங்களுடைய கைகள் எங்களோடு பேசும். சுப்ஹானல்லாஹ். எங்களோட கை என்ன பாவம் செய்ததோ ஒருத்தரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிக்கும் போது இவர் செய்ததை சொல்லு என்று நாவுக்கு அல்லாஹு தஆலா முத்திரையிடுவான். கை பேசும். எங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது கை.
கையை நாங்கள் எவ்வளவு அடக்கினாலும் கை செய்ததை கை பேசும், கால் செய்ததை கால் பேசும், உள்ளம் சிந்தித்ததை ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பேசும். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர, உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பார்வை, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உனாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உள்ளம் உட்பட அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நாவுக்கு பூட்டு போடப்படும், எல்லா உடல் உறுப்பும் எமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இப்ப மனிதனால முடியுமா தப்பிப்பதற்கு? முடியாது. அல்லாஹு தஆலா சிலரை எப்படி விசாரிப்பான தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லோருடைய விசாரணையும் ஒளிவு மறைவில்லாமல் பகிரங்கமா இருக்குமா. சிலரை அல்லாஹு தஆலா விசாரிப்பானாம். ஒரு கூடாரம், ஒரு டென்ட் அடிக்கப்பட்டு ஒரு திரை போடப்பட்டு திரைக்குள்ள சிலருடைய விசாரணை நடக்கும். அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் கேட்பான், தஅரிஃபு தன்ப கதா வ கதா, மனிதா என்னுடைய அடியானே இன்னென்ன பாவங்களை நீ செய்தாயே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று அல்லாஹ் சிலரை திரை மறைவில் விசாரிப்பான். அப்போ ஃபயகூல், மனிதன் சொல்லுவானா, நாம் ஐ ரப், என்னுடைய ரப்பே, ஆம் இந்த பாவத்தை நான் செய்தேன் தான், இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று மனிதன் ஒத்துக்கொள்வான். ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபி, அவன் அவனுடைய பாவத்தை நினைத்து திரும்ப திரும்ப சொல்லுவான், யா அல்லாஹ் இதை நான் செய்தேன் செய்தேன் செய்தேன், இன்று நான் அழிந்து விட்டேன் என்று மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, இந்த பாவத்தை மனிதர்களுக்கு தெரியாமல் உலகத்தில் நான் மறைத்தேன், அதே மாதிரி இந்த பாவத்தை உன்னை விட்டு நான் மன்னித்து விட்டு நீ சொர்க்கத்துக்கு போட்டு சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மனிதனை கூப்பிட்டு முதல் கேட்கிற கேள்வி என்ன? இப்படி ஒரு பாவம் செய்தாயே தெரியுமா? மனிதன் ஒத்துக்கொள்வானா, நான் இந்த பாவத்தை செய்தேன் ரப்பு, நான் அழிந்து விட்டேன் என்ற கதை முடிஞ்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உலகத்திலேயும் இந்த பாவத்தை பிறருக்கு தெரியாமல் நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் பிறருக்கு தெரியாமல் மறைத்திருக்கிறேன். திரை மறைவில் நடக்கிற விசாரணை யாருக்கும் தெரியாது. நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் அனுப்புவார். சுப்ஹானல்லாஹ். இப்படியும் சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிமார்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். நபிமார்கள் சொர்க்கவாதிகள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா நபியினுடைய தாயையும் அல்லாஹ் கொண்டு வருவான் மறுமையில், முழு மனித சமூகத்துக்கு முன்னால். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّي إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ, அல்லாஹ் கேட்பானாம், ஈசாவே, மரியமுடைய மகன் ஈசாவே, நீயும் உன்னுடைய தாயும் தான் என்னையும் என்னுடைய தாயையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு கடவுள்களாக வணங்குங்கள் என்று சொன்னீங்க என்று அல்லாஹ் கேட்பான். ஈசா நபிக்கே விசாரணை. என்ற ஈசா நபியை அல்லாஹுடைய குமாரர் என்று இந்த உலகத்தில் நசாராக்கள் வணங்கினார்கள், வழிபட்டார்கள். அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்பான், ஈசாவே, நீயும் உன்னுடைய தாயும் தான் எங்களை வணங்குமாறு மக்களுக்கு சொன்னீர்களா அல்லாஹ்வை விட்டுவிட்டு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்கள், கால சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக், எனக்கு எந்த உரிமையும் இல்லாததை நான் எப்படி சொல்ல முடியும் ரப்பே, என்னை வணங்குமாறு நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லிவிட்டவர் சொல்கிறார், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் அப்படி சொல்லியிருந்தால் உனக்கு தெரியாதா ரப்பே? நான் என்னை வணங்குமாறு சொல்லியிருந்தால், என்னுடைய தாயை வணங்குமாறு சொல்லியிருந்தால் அது உனக்கு தெரியாதா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான். அவருக்கே விசாரணை. அல்லாஹ்வுக்கு தெரியும் ஈசா அப்படி சொல்லல, ஆனால் அல்லாஹ்வுடைய நீதத்தையும் அல்லாஹ்வுடைய விசாரணையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது பகிரங்கமாக எல்லோரையும் விசாரிப்பார், யாரும் தப்ப முடியாது. எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வருவான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சூரியன் மனிதர்களுடைய தலைக்கு 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இன்றைக்கு 10,000 மைலுக்கு அங்கால் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாது. மனிதர்களுடைய காலில் செருப்பில்லை, உடம்பில் ஆடை இல்லை, பல மைலுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த சூரியனுடைய வெப்பத்தால் மனிதர்கள் எல்லாம் வியர்வையில மூழ்க தொடங்குவார்கள். சிலர் அவர்களுடைய கணுக்கால் வரைக்கும், சிலர் முட்டுக்கால் வரை, சிலர் இடுப்பு வரை, சிலர் கழுத்து வரை வியர்வையில மூழ்குவார்கள். இது எதனால் இருக்கும் என்றால் அவங்க செய்த பாவத்துக்கு ஏற்ப, உலகத்தில் எதை சம்பாதித்தோமோ அதற்கு ஏற்ப எல்லா மனிதர்களும் வியர்வையில மூழ்குவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்பொழுது 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நிழலை கொடுப்பான்.
சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் கொடுப்பான். அது தனியே நம்ம பேச வேண்டிய பகுதி. யார் அந்த 7 கூட்டத்தார்? எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, எந்த மர நிழலும் இருக்காது, எந்த வீடுகளும் இருக்காது. அந்த வியர்வையிலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து எங்களை பாதுகாப்பது என்றால் உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு வாழுகின்றோமோ அதை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை நாளை மறுமையில பாதுகாப்பான். அப்போ ஒரு மனிதன் தன்னை விசாரித்து தன்னுடைய ஏட்டை படித்து பார்த்தாலே அவனுக்கு அவனே தீர்ப்பு சொல்லிடுவான். நம்மட கதை முடிஞ்சு காவிரிகள் பார்த்து கூட சொல்லுவாங்க, நான் சொன்னேன் யாழைத்தை குந்து துராபா, நான் இன்று மண்ணோட மண்ணாக ஆகியிருக்க கூடாதா, ஏன் என்னை அல்லாஹ் எழுப்பினான்? அல்லாஹ் இன்னும் உங்களுடைய நீதமான என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ணுகிறான். மீசான் கொண்டு வரும். உங்களோட ஏட்டை நீங்க படிச்சு பார்த்து மீசானை கொண்டு வந்து நன்மை தீமையை அல்லாஹ் நிறுப்பான். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. யாருடைய மீசான் நன்மையால தட்டு கீழே போகுதோ, பாவத்தினுடைய தட்டு மேலே போய் நன்மையினுடைய தட்டு கீழே இறங்கினால் அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் சுவர்க்கத்தின் இன்பத்திலே இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றார். அவர் ஓடி போய் சொல்லுவார் தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல, நான் வெற்றி பெற்று விட்டேன். அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் சொல்றான், தாலிக்கல் ஃபௌசுல் முபீன், அதுதான் தெளிவான வெற்றி. தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மிக பயங்கரமான வெற்றி. அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் நம்ம அடைகிறதெல்லாம் வெற்றி அல்ல. இன்றைக்கு ஒருவர் வெற்றி பெறுவார், நாளைக்கு தோத்து போவார். ஆனால் நிரந்தரமான வெற்றி ஒருவர் சுவர்க்கவாதி என்று அல்லாஹ் நாளை மறுமையில் அறிவிப்பது. அப்ப மீசான் யாருடைய தீமைகள் அப்படியே கதித்து நன்மைகள் எதுவுமே இல்லாமல் மேல உயர்கிறதோ அவர்தான் உண்மையான நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எவ்வளவுக்கு நாங்கள் எங்களோட மீசான நன்மையால நிரப்பலாம். எல்லாம் இந்த உலகத்துல நம்ம செய்யற நல்லமலை வச்சுதான் மறுமையில தீர்ப்பளிக்கப்படுது. மீசான் நிரம்ப வேணுமா? எவ்வளவுக்கு டைம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நன்மை செய்வோம். ஆனா நான் சொன்ன மாதிரி எங்களோட மௌத்து வந்து விட்டது என்றால் தொழ முடியாது. மௌத்து வந்தா தஹஜ்ஜத் தொழ முடியாது. மௌத்து வந்தா நோன்பு நோக்க முடியாது. மௌத்து வந்து விட்டால் குர்ஆன் ஓத முடியாது. எல்லா அமல்களும் உயிர் தொண்டை குழி அடைவதற்கு முன்னால் தான். அதுக்கு பிறகு தௌபா செஞ்சால் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபிரௌனை வேதனை பிடித்தது, கழுத்துக்கு தண்ணி வந்தது. அப்பதான் ஃபிரௌன் சொன்னான், இந்த மூசாவினுடைய பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஈமான் கொள்கிறேன். வான மினல் முஸ்லிமீன், நானும் ஒரு முஸ்லிம் என்று சொன்னான் ஃபிரௌன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான். அல்லாஹ் கேட்கிறான், ஃபல்ஆன், அல்ஆன், இப்பதான் உனக்கு ஈமான் கொள்வதற்கு நேரம் வந்ததா? உயிர் தொண்டை குழியை பிடித்து அல்லாஹ் தான் உண்மையானவன் என்பதை அறிந்ததுக்கு பின்னாடி ஈமான் கொள்வது பலனில்லை. அல்லாஹ் மறுத்து விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானேதான் நீ பெரும் அழிச்சாட்டியக்காரனாக இருந்த. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அசைத்த மின் கபில், இப்பதானே இந்த நபியை கொள்றதுக்கு துரத்தி கொண்டு வந்தாய். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பெரும் அநியாயக்காரனாக இருந்தாய். அதற்குள் உன்னுடைய ஈமான் ஏற்கப்படாது. அப்போ உயிர் தொண்டக்குழி அடைகிறதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு தௌபா செய்கிறோமோ, எவ்வளவு அமல் செய்கிறோமோ அத்தனையும் நாளை மறுமையில் எங்களை பாதுகாக்கும். மீசானுடைய விசாரணையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹுடைய நேரடியார்களை முடிந்துவிட்டால் அல்லாஹு தாலா எங்களுடைய ஏடுகளை வலது கையில் தந்தால் அவர் சுருக்கவார். எவருடைய ஏடு இடது கையில் முதுகுக்கு பின்னால், சுருக்கமாக சொல்லும், முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ அவர்தான் உண்மையான கை செய்தவாளி. அல்லாஹ் சொல்லுவான், ஃபுதூஹு ஃபகுல்லு, அவரை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, அவரை கொண்டு போய் நரகத்தில் வீசுங்கள். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, நரகவாதிகள் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுகிற பொழுது அங்குள்ள காவலாளிகள் கேட்பார்களாம், அலம் யஅதிக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற நபிமார்கள் வரவில்லையா? இதையெல்லாம் செஞ்சா நீங்க நரகத்துக்கு போவீர்கள் என்றும் நபிமார்கள் வந்து உங்களுக்கு சொல்லலையா? சொன்னார்கள். காலு பலா வலாக்கின், அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுடைய அதாப், அல்லாஹுடைய வேதனை எங்கள் மீது வினையாகிவிட்டது. நபிமார்கள் வந்தார்கள், சொன்னார்கள், எல்லாத்தையும் படித்தோம், எத்தனையோ பயான் கேட்டோம், இது தவறு என்று உணர்ந்தோம், ஆனால் செய்து மாட்டிக்கொண்டோம் என்று வேறு வழி இல்லாமல் நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படுவார்கள். நல்லா சொல்லுவோம். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கையால் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தில் தண்ணீர் அருந்துவார்கள். அந்த ஸராத் என்கின்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் என்றெல்லாம் இன்னும் பல சம்பவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் சுருக்கமாக மறுமையினுடைய விசாரணையும் அல்லாஹ் எங்களுக்கு தீர்ப்பளிக்கும். எனவே இந்த உலகமா நாளை மறுமையா என்பதை நானும் நீங்களும், இந்த சம்பவம் இன்னும் ஏராளமாக இருக்கிறது, நேரம் போதா.
நம்ம எங்களோட கண்ணுக்கு முன்னால கொண்டு வரும், சுய பரிசோதனை செய்யும். அப்படியே உட்கார்ந்து இரவையில தஹஜ்ஜுத் தொழுட்டு அல்லாஹ்விடத்துல அழுது பிரார்த்திப்போம். அவன் இரக்கமுள்ளவன், இன்னஹு ரஹீம், இரக்கமுள்ள ரப்பு. கையேந்துங்கள், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான், எம்மை தாராளமாக மன்னிக்கக்கூடியவன். அந்த தவறை நாங்கள் தௌபா செய்து மீண்டால் அதற்குரிய முக்கியமான விடயம் மீண்டும் அதை செய்யக்கூடாது. தௌபா செய்யறதுடைய மெதட்டே, தௌபா செய்கின்ற வழிமுறையே, ஒரு பாவத்திலே இருந்து நான் மீளுகிறேன் என்று தௌபா செய்தால் மீண்டும் அந்த பாவத்தை நாங்கள் தொடரக்கூடாது. ஷைத்தான் வழிகெடுத்து மீண்டும் நாங்கள் தொடர்ந்தாலும் மீண்டும் தௌபா செய்யும். எனவே ஒரு அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அல்லது 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு கணியத்துக்குரிய சொல்லுவோம். இஸ்திக்ஃபாரே இல்லை, நம்ம கூட்டு துவா இல்லை என்று சொன்னதுக்கு பின்னாடி துவா கேட்கிறதே இல்லை என்று போய்விடும். அது மார்க்கத்தில் இல்லாததான். ஆனால் நாங்கள் தனிமையில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு பிழை பொறுக்க தேடுகின்ற இஸ்திக்ஃபார் செய்கின்ற உண்மைக்குண்மையான உரை விசுவாசி அறிஞர். அப்பதான் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் உடனான தொடர்பு இருக்கும். செஞ்ச பாவத்தை வருந்தி கேட்கணும். அல்லாஹ் இரவில் பாவம் செய்தவன் பகலில் கையேந்த மாட்டானா என்று அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். காலையில பாவம் செய்தவன் இரவில் தௌபா செய்ய மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்த்திருக்கிறான். ஒவ்வொரு இரவில் கடைசி பகுதியிலும் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு வருகிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா, கேட்பவர்கள் இல்லையா, தௌபா செய்யக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே அரசிலிருந்து எங்களை நோக்கி வருகிறான் என்றால் நாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹுக்காக தியாகம், எதையும் இழக்காமல் எதையும் அடைய முடியும். சுவர்க்கம் வேண்டுமா, தூக்கத்தை இழக்க வேண்டும். நேரத்தோட தூங்கி ஒரு 3:30-4 மணிக்கு எழும்பி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசி பாருங்கள். அந்த இன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த நாள் புழுக்க பரக்கத்தாய். சுபஹ ஜமாத்தோட தொழுது பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஆமிட பாதுகாப்பு அல்ல, எஸ்டிஎஃப் பாதுகாப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆனால் தொழுகை இல்லாமல் தொழில் வியாபாரம் என்று ஓடித்திருக்கின்ற சமுதாயமாக இருக்கும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம், பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், முடியுமான அளவுக்கு நன்மைகளை சம்பாதிப்போம். கபருடைய வாழ்வும் எங்களுடைய மரண தருவாயும் மறுமையினுடைய வாழ்வும் நிச்சயமாக ஒளிமயமான வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.